ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒருத்தங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்க? ஏன்னா வந்து தேங்காய் வந்து நேற்று மோர் குழம்பு வச்சுருந்தேன்ல, அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன்னு சொல்லும்போது, தேங்காய் திருவுவீங்களா? எப்படி தேங்காய் கை வந்து டைரிஸ் ஹேண்டு வந்து ஃபிஸ்டுலா வச்சுருக்கிறனால ஹெவி ஒர்க்கெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு, தேங்காய்லாம் உடைக்கக்கூடாதுன்னு அந்த டவுட்டில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தேங்காய்லாம் உடைக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டே வந்து உடச்சி வச்சுட்டு தான் போவேன். ஆனால் வந்து எங்ககிட்ட வந்து திருவல் இருக்குது. ஒரு செல்ஃப் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி தேங்காவை அந்த திருவலுக்குள்ளே வச்சோன்னா, ரைட் ஹேண்டில் இப்படி வீல் மாதிரி சுற்றணும். அந்த திருவல் தான் இருக்குது. இப்போ அதையுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து தேங்காவை கையில் பிடிச்சிட்டு கத்தி வச்சு கீறி எடுப்பாங்க பார்த்தீங்களா, பீஸாக போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் வந்து தேங்காய்லாம் இது பண்ணுவேன். அப்புறம் நான் என்னென்ன வேலை செய்வேன்னா, வீட்டை பெருக்கிறது, வீட்டை துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது. பாத்திரத்தில் வந்து வெயிட்டான ஐட்டத்தை நான் கழுவ மாட்டேன். அதை வந்து எங்கள் வீட்டில் தான் கழுவணும். அதாவது என்னென்னா குக்கரு. ஏன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம வந்து இந்த வெயிட்டை கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பிஸ்டுலாக வச்சுருக்கிறனால வெயிட்டு தூக்கக்கூடாது. அதனால் வந்து அந்த மண்சட்டிலாம் எனக்கு இப்போ வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. மண்சட்டியில் சமையல் செஞ்சால் அது வந்து அவங்க தான். அதுக்கப்புறம் குக்கர், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க தான் கழுவி தந்தாகணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங், அந்த இது கழுவி எடுக்கிறது, இதெல்லாம் நானே செஞ்சுருவேன். வீட்டை பெருக்கிறது, வீட்டை துடைக்கிறதும் நான் செஞ்சுருவேன். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைன்னா துணி துவைக்கிறது தான். அது வந்து ரொம்ப சேர்ற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க 2 நாள்லேயே வந்து. ஏன்னா வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் நைட்டு ஒரு செட்டு போடுவாங்களா டியூஷன் போகிறதுக்கு அப்படின்ட்டு, அது வந்து நிறைய சேர்ற மாதிரி இருக்கும். என்னோடய துணி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டயாலிஸ் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் படுத்துருந்து டயாலிஸ் பண்ணுறோம், மறுபடியும் பைக்கில் ட்ராவல் பண்ணி வரோம். வேலை அந்த மாதிரி செய்கிற வேலை இல்லை. அதனால் வந்து என்னோடய துணியெல்லாம் நான் மிஷினில் தான் போடுவேன். மிஷினில் போட்டேன்னா அலசி வந்து புளிய முடியாது நம்மளால். ஆனால் வந்து மிஷின்லேயே போட்டால் புளிஞ்சது வந்துடும். அப்புறம் வந்து நம்ம காய போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் புளிஞ்ச துணி எல்லாத்தையும் ஒரே கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து காயப்படுறேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒன்று ஒன்றா அலசி ரொம்ப டைட்டாலாம் புளியக்கூடாது. கையில் வச்சு புளியணுன்னா புளிஞ்சு காய போட்டுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வேலை செய்யக்கூடாது. அதுதான் வந்து மெயினு. அதுக்கப்புறம் வந்து வேறு எல்லா வேலையுமே லெஃப்ட் ஹேண்டில் வந்து துணி துவைக்க மாட்டேன் நான் இப்போல்லாம். முன்னாடி வந்து ஒரு வாரம் துணி, ஒரு 4 நாள் துணியை சேர்த்து வச்சு மாடு மாதிரி உட்காந்து துவைச்சிட்டு கிடப்பேன். என் ஹஸ்பண்டே துவைச்சி தருவாங்க. எனக்கு உடம்பு முடியலைன்னா என் ஹஸ்பண்டு துவைச்சி தருவாங்க. இப்போ வந்து நான் என் ஹஸ்பண்டை என் துணிகளை துவைக்க விடுறது கிடையாது. அவங்கெல்லாம் என் துணியை துவைக்கிறதுக்கும் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களே துவைச்சி தருவாங்க. ஆனால் வந்து நம்ம துணியில் அழுக்கு கிடையாது, அதனால் நான் மிஷின்லேயே போட்டு எடுத்துக்கிடுவேன். என் பசங்க துணியில் அழுக்காக இருக்கும், ஏன்னா விளையாடுவாங்களா மண்ணில் கிண்ணில் உருண்டு, அதனால் பின்னாடி டவுசருக்கு பின்னாடிலாம் அழுக்காக இருக்கும். அது அவங்க துணி ரொம்ப அழுக்காக இருக்கும், ஏன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு வரதுனால. அதனால் அவங்க துணியும் துவைப்பாவை துவைச்சாங்கன்னா நான் அலசுவேன். அப்புறம் மிஷினில் போட்டு புளிவோம், அதுக்கப்புறம் காய போட்டுருவோம். இப்படி தான் வந்து எங்கள் ரொட்டீன் போகுது. வேறு வீட்டு வேலைன்னா வந்து ஹெவி ஐட்டம்லாம் தூக்கக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் முக்கியமாக தூக்கக்கூடாது. பாத்ரூம் க்ளீனிங் வந்து நான் பண்ண மாட்டேன், இப்போ நான் பண்ணுறது கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து பாத்ரூம் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. முன்னாடி நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு கிடப்பேன், இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருமோன்னு ஒரு பயம். பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து அது ஒரு பயங்க. அதனால் வந்து நான் வந்து அதை க்ளீன் பண்ணுறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி தருவாங்க. மற்றபடி இந்த மாதிரி வேலைகளை மட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன். இதுவே எனக்கு டயர்டாயிரும் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. வீட்டை துடைக்கும் போது அந்த துணியை புளியும் பார்த்திங்களா, அந்த மாப்பில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற துணி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாப்பிளையே வந்துடும். சில இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி திருகுனாலே அது புளிஞ்சு தண்ணியை கீழே ஊற்றிடும். சில இது வந்து நம்ம கையால் புளிகிற மாதிரி இருக்கும்.
நான் வந்து வலது கையால் யூஸ் பண்ணதே கிடையாது. இடது கை வச்சு தான் எப்போதும் இப்படி புழிவேன். இப்போ வந்து நான் வந்து சேஞ்சு வந்து என்ன ஆயிருக்கேன்னா, அந்த மாப்பிளை இப்படி திருகுனாலே புழிஞ்சு தண்ணி கீழே ஊற்றிடும் பற்றியில அந்த மாதிரி அதை வந்து வலது கையால் திருக்கி இப்படி தண்ணி புழிஞ்சிட்டு வீட்டை துடைக்கிற மாதிரி. எதுலேயுமே இடது கையை நான் வந்து ப்ரெஷர் பண்ணுறதில்ல, வெயிட் தூக்குறதில்ல. அப்படி துணி காய போட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஐயோ வெயிட் இதாகிட்டோம். ஆனால் நான் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், 1 கிலோ வரை தூக்கலான்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது உங்கள் டயாலிஸ் பேக்கை நீங்கள் தூக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து தூக்கவே இல்லை. அப்புறம் நேற்றும் ஒருத்தங்க வந்து டயாலிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லோ பிபினால் பிஸ்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டான் போட்டு ஒரே மாதத்தில். அதனால் வந்து லோ பிபி ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கோங்க. பிளட்டு கிளாட் ஆகி அதுக்கப்புறம் அந்த இது ஓடாது, அந்த பிஸ்டுலா. அதனால் வந்து ஹை பிபி எவ்வளோ நாளாக இருந்தால் பிஸ்டுலாவுக்கு பிரச்சனை இல்லை, லோ பிபி ஆனால் பிஸ்டுலாவுக்கு பிரச்சனை. அதனால தான் அவங்க வந்து இந்த கழுத்தில் பெர்மனெண்ட் கத்தீட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. கடவுளே, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களே. இந்த கையை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி வைக்கணுங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு வந்து டெலிவரி ஆப்ரேஷனை கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த ஆப்ரேஷன் அப்போ நான் ரொம்ப ஏங்கி அழுதேன். ஏன்னா வந்து அந்த மயக்கம், அந்த வலி மருந்தோட வீரியம் கம்மியாகி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது தெரிஞ்சிச்சா இல்லைன்னா இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த செலைன்லாம் ஊற்றுவாங்க, அந்த இதில் ஹாட் வாட்டர்லாம் ஊற்றுனாங்க. இந்த சின்ன ஆப்ரேஷன் தான். ஆனால் வந்து அதில் ஹாட் வாட்டர் ஊற்றுறது அப்படி இப்படி நரம்பில் இதெல்லாம் வேலை செய்கிறது அப்படியே எனக்கு தெரியுது. வலி ஒரு பக்கம், ஏங்கி அழுறேன் நான் வேறு. ஏன்னா நான் நினைக்கிறேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் என் குழந்தையெல்லாம் எடுத்தவா. அப்போ வந்து நான் இப்படி அழுததே கிடையாது. ஏன்னா அந்த வழியே நான் தாங்கிட்டேன். பார்த்தப்போ பெரிய இது வயிற்றில் இது பண்ணி தானே எடுப்பாங்க அப்படி. ஆனால் என்னால் வந்து இந்த ஒரு சின்ன ஆப்ரேஷன் இதை வந்து தாங்க முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு உணர முடியுது. அதுக்கப்புறம் அவங்க ஹாட் வாட்டர்லாம் ஊற்றும், கரண்ட் ஷாக்லாம் கொடுத்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படியே உடம்பெல்லாம் அப்படி துடிக்குது அந்த மாதிரி. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாக்கணும். மறுபடியும் நம்மளால் இன்னொரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு இதே இல்லை. இது ஒரு ஆப்ரேஷனுக்கு 20,000 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்டுலா கையில் வைக்கிறதுக்கு. ஹார்ட் டாக்டர் தான் வந்து வைக்கிறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு பயமாக இருக்கும் பார்த்துக்கோங்க டயாலிஸ் அப்போல்லாம். நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஷிஃப்ட்டில் 15 பேர், 18 பேர் முன்னாடி இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து ஷிஃப்ட்டுக்கு வந்து 12, 13 ஆகிட்டாங்க. இவ்வளோ பேர் எங்கே போனாவ அப்படின்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்க இல்லைங்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வேதனையாக இருக்கும். அது வந்து ஃபீல் பண்ணுறவங்க, அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் ஒரு மத்தியானம் வர கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனவுடனே ஐயோ டயாலிஸ் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த வேலைகள் தான் செய்வேன். சமைக்கிறதெல்லாம் நான் சோறு வடிக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வடிக்க தான் செய்வோம். அதனால் அந்த சோத்து பானையோடு அந்த தண்ணியோடு இருக்கும் பற்றியெல்லாம் அதை என்னால் இப்படி கவுத்தி அந்த பாத்திரத்தில் வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வடியப்பட முடியாது என்னால். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சோத்து பானையை இறக்கி கொஞ்சம் நேரம் சிங்கு தொட்டியில் தண்ணியை வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே கிளாஸ் எல்லாம் வச்சு வடிப்பேன். ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்களே வடிச்சிருவாங்க. ஆனால் வேலைக்கு போகிறனால காலையில் நான் சமைக்கிறனால இந்த சோறு வடிகிறது மட்டும் தூக்கும் போது பயமாக இருக்கும், இது ஆயிருமோ அப்படின்ட்டு. பயந்து தான் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பசங்கிட்ட விளாடும் போது தான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா வந்து கையில் கீழே அடிச்சிருவாங்களோ அப்படின்னுட்டு. எனக்கு வந்து சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கை குழந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களெல்லாம் அப்படி தூக்கி முன்னாடி அந்தளவுக்கு கொஞ்சுவேன். நான் முன்னாடி நான் கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் சித்தப்பா பிள்ளைகள் இவ்வளோலாம் வந்துச்சுன்னா அவ்வளோ பாசமாக பார்த்துப்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என் தங்கச்சி பையனை கூட என்னால் தூக்க முடியாது. எனக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்படி தலையை வச்சு இப்படி தூப்பேன்னா, அப்புறம் இடுப்பும் வந்து இந்த லெஃப்ட் சைடில் தான் என்னால் கேரி பண்ண முடியும். வலது சைடெலாம் எனக்கு நிற்காது, இடுப்பு இருக்காதா. அதனால் வந்து பசங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் தூக்க முடியாது, வாங்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது.
இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம சின்ன வயசில் ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கிடுவேன். ஏன்னா என் பிள்ளையில நான் நல்லா ஆசை தீர கொஞ்சம் வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தானே கிட்னி ஃபெயிலியர்லாம் என் பையன்லாம் நல்லா கொழுன்னு இருப்பான் பார்த்துக்கோங்க. அவனெல்லாம் என்னையே தூக்கி வளர்த்துட்டேன் எப்படியோ நல்லா. அவனுக்கு மட்டும் எதுவுமே குறை வைக்காத அளவுக்கு வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது, நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் வளர்க்கணுன்னுட்டு நான்லாம் அவனுக்கு வந்து நல்ல கொழுன்னு தான் வளர்த்தேன். சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த பையனுக்கு ஆப்பிள் இதெல்லாம் வேக வச்சு கொடுக்குறது, அதெல்லாம் வச்சு நல்ல கொழுன்னு இருப்பான் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருப்பான் என் பையன் சின்ன வயசில். இப்போவும் வந்து அவன் 2 பசங்களுமே எது கேட்டாலும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, உடனே வாங்கி கொடுத்துருவோம். இப்படி தான் போகுது. ஆனால் என்ன பையனெல்லாம் தூக்க முடியாது, தூக்குனா அவ்வளோதான். நம்ம ஹேண்டில் இருக்கிற பிஸ்டலாக அதனால